வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிப்டி பார்மா துறையில் வலுவான அகழி கொண்ட நிறுவனங்கள் பொதுவாக போட்டி நன்மைகளை கொண்டுள்ளன. பிராண்ட், பவர் மற்றும் திரஸ்ட் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளில் நிறுவப்பட்ட நல்ல பெயர் உண்டு. ஒழுங்குமுறை ஒப்புதல்கள் USFDA, EU மற்றும் பிற ஒழுங்குமுறை அமைப்புகளுடன் வலுவான இணக்கம். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, புதிய மருந்துகள் மற்றும் சூத்திரங்களை தொடர்ந்து உருவாக்குதல். செலவு திறன், குறைந்த விலை உற்பத்தி திறன்கள், குறிப்பாக ஜெனரிக்களுக்கு வலுவான விநியோகம். உலகளாவிய அணுகல் மற்றும் மூலோபாய கூட்டாண்மைகள். நிப்டி பார்மா துறையில் ஒவ்வொரு அகழி பங்குகளின் விரிவான விளக்கம் காண்போம். 1. சன் பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மோட் ஃபேக்டர்ஸ் சந்தை தலைமை. இந்தியாவின் மிகப்பெரிய மருந்து நிறுவனம். யுஎஸ் ஜெனரிக்ஸ் மற்றும் ஸ்பெஷாலிட்டி வணிகம். அமெரிக்காவில் வலுவான இருப்பு. தோல் மருத்துவம், கண் மருத்துவம் மற்றும் புற்றுநோயியல். கையகப்படுத்துதல்கள். ரான்பாக்சி, தாரோ, தோல் மருத்துவம் மற்றும் பிற மூலோபாய கொள்முதல்கள். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு வலிமை. சிக்கலான ஜெனரிக்ஸ் மற்றும் சிறப்பு மருந்துகளில் கவனம் செலுத்துகிறார்கள். உலகளாவிய அணுகல். 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருப்பு. வளர்ச்சிக்கான காரணிகள். சிறப்பு மருந்து பிரிவின் விரிவாக்கம். சிக்கலான ஜெனரிக்ஸ் மற்றும் பயோசிமிலர்களில் வளர்ச்சி. நாள்பட்ட சிகிச்சைகளில் உள்நாட்டு சந்தை பங்கை அதிகரித்தல். 2. டாக்டர் ரெட்டியின் ஆய்வகங்கள் மோட் ஃபேக்டர்ஸ் வலுவான USFDA, அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம். இணக்கமான உற்பத்தி. ஜெனரிக்ஸ், செயலில் உள்ள மருந்து பொருட்கள், ஏபிகள் மற்றும் பயோசிமிலர்களில் இருப்பு. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முதலீடு. பயோசிமிலர்கள், புற்றுநோயியல் மற்றும் ஊசி மருந்துகளில் கவனம் செலுத்துதல். கூட்டாண்மைகள். உலகளாவிய மருந்து நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு. வளர்ச்சிக்கான காரணிகள். பயோசிமிலர்கள் மற்றும் சிக்கலான ஊசி மருந்துகளில் வளர்ச்சி. சீனா மற்றும் வளர்ந்து வரும் சந்தைகளில் விரிவாக்கம். செலவு மேம்படுத்தல் மற்றும் அதிக லாபம் தரும் தயாரிப்பு வெளியீடுகள். 3. சிப்லா மோட் ஃபேக்டர்ஸ் சுவாச சிகிச்சை தலைமை. இன்ஹேலர்கள் மற்றும் சுவாச மருந்துகளில் முதன்மை. வலுவான உள்நாட்டு வணிகம். இந்தியாவின் உள்நாட்டு மருந்து சந்தையில் முதல் 3வது இடத்தில். அமெரிக்க விரிவாக்கம். சிக்கலான ஜெனரிக்ஸ் மற்றும் ஊசி மருந்துகளில் அதிகரித்து வரும் இருப்பு. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டால் இயக்கப்படும் வளர்ச்சி. பயோசிமிலர்கள் மற்றும் சிறப்பு தயாரிப்புகளில் கவனம் செலுத்துகிறார்கள். வளர்ச்சி இயக்கிகள். நாள்பட்ட சிகிச்சைகளில் சுவாசம், இருதயம் சந்தை பங்கை அதிகரித்தல். 4. டிவஸ் லேப் அண்ட் ஆய்வகங்கள். மோட் ஃபேக்டர்ஸ் உலகளாவிய ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் செயலில் உள்ள மருந்து மூலப்பொருள் தலைமை இடத்தில். உலகளவில் முன்னணி மருந்து நிறுவனங்களுக்கான பொருட்கள். அதிக லாபகரமான மருந்து நிறுவனங்களில் ஒன்று. வலுவான ரீசர்ச் மற்றும் டெவலப்மெண்ட் மற்றும் தனிப்பயன் தொகுப்பு. அதிக லாபகரமான ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் மற்றும் முக்கிய மூலக்கூறுகளில் கவனம் செலுத்துகிறார்கள். வளர்ச்சி இயக்கிகள். உயர் லாபகரமான ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். கான்ட்ராஸ்ட் மீடியா, பெப்டைடுகள் விரிவாக்கம். ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்களுக்கான உலகளாவிய அவுட்சோர்சிங் தேவையை அதிகரித்தல். உலகளாவிய மருந்து நிறுவனங்களிலிருந்து வலுவான ஆர்டர் புத்தகம். 5. லூபின் மோட் ஃபேக்டர்ஸ் அமெரிக்கா மற்றும் இந்தியா சந்தை தலைமை. அமெரிக்காவில் வலுவான ஜெனரிக்ஸ் வணிகம். உள்நாட்டு சிகிச்சைகளில் தலைமை இடத்தில் இருந்து வருகிறது. பயோசிமிலர்கள் மற்றும் சிக்கலான ஜெனரிக்ஸ், இன்ஹேலர்கள், பயோசிமிலர்கள் மற்றும் ஊசி மருந்துகளில் இருப்பை விரிவுபடுத்துதல். ஒழுங்குமுறை ஒப்புதல்கள். அமெரிக்காவில் சுருக்கமான புதிய மருந்து பயன்பாட்டு நியூ ட்ரக் அப்ளிகேஷன் அண்ட் ஒப்புதல்களுடன் நன்கு பன்முகப்படுத்தப்பட்ட போர்ட்ஃபோலியோ. வளர்ச்சி இயக்கிகள். பயோசிமிலர்கள் மற்றும் சிறப்பு மருந்துகளில் அதிகரித்து வரும் காலடி. லாபத்தை மேம்படுத்த செலவு குறைப்பு நடவடிக்கைகள். 6. பயோகான் மோட் ஃபேக்டர்ஸ் பயோசிமிலர்களில் முன்னோடி. இன்சுலின், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சிகிச்சையில் வலுவான போர்ட்ஃபோலியோ. உலகளாவிய கூட்டாண்மைகள். பயோசிமிலர்களுக்கான மைலான், வியட்ரிஸ் மற்றும் பிறருடன் ஒத்துழைப்பு. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு தலைமை. புதிய உயிரியல் மற்றும் பயோசிமிலர்களில் முதலீடு செய்தல். வளர்ச்சி இயக்கிகள். பயோசிமிலர்கள் மற்றும் இன்சுலின் அனலாக்ஸில் விரிவாக்கம். வளர்ந்து வரும் சந்தைகளில் கூட்டாண்மைகளை அதிகரித்தல். ஆராய்ச்சி சார்ந்த சிகிச்சைகளில் வளர்ந்து வரும் இருப்பு. 7. டோரண்ட் மருந்துகள் மோட் ஃபேக்டர்ஸ் வலுவான நாள்பட்ட சிகிச்சை. இலாகா, இருதய, நீரிழிவு மற்றும் மத்திய நரம்பு மண்டல மருந்துகளில் தலைமைத்துவம். பிராண்ட் சார்ந்த வளர்ச்சி. இந்தியாவில் பிரீமியம் விலை நிர்ணய சக்தி. வட்டி, வரிகள், தேய்மானம் மற்றும் கடன் தொகைக்கு முன் அதிக வருவாய். Earnings before interest, tax, depreciation and amortization EBITDA விளிம்புகள். பிராண்டட் ஜெனரிக்ஸ் கவனம் காரணமாக வலுவான லாபம். வளர்ச்சி இயக்கிகள். நாள்பட்ட சிகிச்சைகளில் சந்தை பங்கை விரிவுபடுத்துதல். இந்தியாவில் பிராண்ட் கட்டமைப்பு மற்றும் உலகளாவிய விரிவாக்கத்தில் கவனம் செலுத்துதல். சிறப்பு மருந்துகளில் அதிகரித்து வரும் இருப்பு. 8. அபோட் இந்தியா மோட் ஃபேக்டர்ஸ் மருத்துவ ரீதியாக தேவையான பராமரிப்பு. MNC நன்மை. உலகளாவிய பேரண்டிங் கம்பெனி அபோட்டின் வலுவான ஆதரவு. ஓவர் டி கவுண்டர் OTC மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட மருந்து தலைமை இடத்தில் உள்ளது. வைட்டமின்கள், செரிமான ஆரோக்கியம் மற்றும் பெண்கள் ஆரோக்கியத்தில் சிறந்த பிராண்டுகள். பிராண்ட் வலிமை. கடெமாஃபின், தைரோனார்ம் மற்றும் ப்ரூஃபின் போன்ற தயாரிப்புகளின் அதிக மதிப்பு. வளர்ச்சிக்கான உந்துதல்கள். சுகாதார பராமரிப்பு விழிப்புணர்வு மற்றும் OTC தேவை அதிகரிப்பு. பெண்களின் சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் வளர்சிதை மாற்ற சிகிச்சைகளில் விரிவாக்கம். இந்தியாவில் 2ஆம் நிலை, 3ஆம் நிலை நகரங்களில் வலுவான விற்பனை வளர்ச்சி. முடிவு.
இந்த மருந்து நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான போட்டி நன்மையை கொண்டுள்ளன. உலகளாவிய ஜெனரிக்ஸ் மற்றும் சிறப்பு தலைமை சன் பார்மா, டாக்டர் ரெட்டீஸ், சிப்லா, லூபின். ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் ஆதிக்கம் மற்றும் ஒப்பந்த உற்பத்தி டிவியின் ஆய்வகங்கள். பயோசிமிலர்கள் மற்றும் புதுமையான உயிரியல் பயோகான். இந்தியாவில் பிரீமியம் விலை நிர்ணய சக்தி டோரன் பார்மா, அபோட் இந்தியா. தாங்கள் டீமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண வேண்டும் என்று விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதாக்கான லிங்க் கொடுத்திருக்கிறேன். அதன் மூலம் நீங்கள் அக்கவுண்ட் ஓபன் செய்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்திருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.